ஹாய் गाइस நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து திருவாதிரை களி தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இத நல்ல பொரி அரிசியா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். இது வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம் நம்ம. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். முந்திரி வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஆறிச்சு, நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதை நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரை தான் ஏலக்காய் பொடி பண்ணேன். நம்ம அதோடையே அரைச்சிடலாம், அந்த வாசனையே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸ் இல்லாமல் குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ இந்த வந்து வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கோம்ல, இதிலே வடிகட்டிக்கலாம். இந்த பொடியை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிடலாம். அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா, ஏன்னா கட்டி விழுகுது. கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லா வேகும். இந்த பவுடர்லாம் அதிலே ஒட்டிடுச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தட்டு போட்டுடலாம் அடியில். இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாவத்துக்கு கிண்ணத்தில் போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த முந்திரியை இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூனு நெய் மேலே ஊற்றிக்கலாம். குக்கரில் வச்சு 2 விசில் வச்சிடலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இதை விசிலெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.